இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷென்சியை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தா அவன் ஒரு மாஸ்டர். பழைய காலத்தில் 2000 வருஷத்துக்கு அப்புறம் ரீவான் ஆகி இப்போ நம்ம ஷென்சியா வந்து அவன் இங்கே வந்திருக்கான். ஸோ அப்போ அவங்க பெரிய சிஸ்டரை பார்த்ததுமே என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தி கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டு இருக்கான், என் சிஸ்டரை ஏமாற்ற போகிறான், அவன் வாழ்க்கையை நரகமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னை வாயை திறந்து ஒன்றுமே பேசாமல் உன்னோட இன்னர் தாட்ஸ் அவங்களுக்கு கேட்குது. என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காகி போய் பார்த்தா அவங்க சின்ன சிஸ்டர் டேய் முட்டா பையில என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே அவளுக்கு வந்துட்டு ட்ரக்கு கொடுத்து அவங்களோட ஆசை அங்கே தப்பாக நடக்க போகிறான். இவ அவமானம் தாங்காமல் மேலே சூசைட் பண்ணிட்டு இறந்து போகிறா அப்படின்ற சைட்டு அவன் யோசிக்கிறான். அதை கேட்டுட்டு அது எப்பறம் நடக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அந்த லூவை கூட்டிகிட்டு அவங்க தேர்ட் சிஸ்டர் வரா. இப்போங்க எதுக்காகடா நீ வந்ததுமே அவனை டார்கெட் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன், வந்ததுமே இவன் ட்ராமா பண்ணிகிட்ருக்கான், நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது அவன் தான் இந்த குடும்பத்தோட உண்மையான ஹையர், நீங்கள் ஆளாளுக்கு அவனை பேசாதங்க எதுன்னு சொன்னால் அப்போ அங்கே நம்ம ஹீரோ இப்போ தண்ணியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உடனே ட்ராமா பண்ணிவிட்டு கையில் அவனாவே ஊற்றிட்டு நான் தான் தட்டி விட்டேன்ற மாதிரி பேசுவான். ஆளுங்க எல்லாருமே உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு வக்காலத்தை வாங்கிட்டு வருவாங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு பேசினான். ஏன்னா அப்படி போய் நம்ம பிரதர் லூ பண்ணுவானா சீட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி பண்ணிட்டு அங்கே பேசும்போது அவங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. சிஸ்டர் நீங்கள் அவனை திட்டாதீங்க சிஸ்டர்ன்னு சொன்னதும் என்னதுக்குடா திட்டணும், நீயா தண்ணியை கொட்டிக்கிட்டேன்னா அதுக்கு நான் வந்து பொறுப்பாக முடியுமா, ட்ராமாக்கார பையலே அப்படின்றத சொன்னதுமே எதுக்காக நீ இப்படி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போ ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே கையெல்லாத்தையும் அவனுக்கு செக் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஸோ நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே உள்ளே வர முடியாது, பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் சிஸ்டர் நான் வரணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போங்க நீ வந்துட்டு இப்படி என்கிட்ட ஏட்டிக்கு முட்டியமாக பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வரப்போகிற ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் சிஸ்டர் இவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வெளியே இருக்க உலகத்தை அப்படியே பார்க்குறான். வா இந்த உலகத்தில் எப்படி மாற்றங்கள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டேன், ஹாப்பி ஆகிட்டேன். என் பாட்டு அங்கே மேலே ஏறினதும் என்னடா இவன் பண்ண போகிறான்னு பார்த்தா என் பாட்டு 12வது மாடியிலேருந்து குதிச்சதுமே ஐயோ நான் சும்மா சின்னதாக தானே திட்டினேன், அதுக்கு போய் இவன் குதிச்சுட்டு சாவ போவானா, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகிருது. இப்போ உடனே நம்ம கீழே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனால் இவன் 12வது மாடியிலேருந்து கீழே வந்து நின்றா அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு வா நான் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்றத அவன் சொல்கிறான். 2000 வருஷம் கழிச்சு ரொம்ப சூப்பராக வாழ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே லின்ன்ற ஒரு பொண்ணை அங்கே திருடே வந்துட்டு அங்கே பிடிச்சி வச்சுட்டு விடாமல் டார்ச்சல் பண்ணதும் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சுட்டே போனால் என்ன பண்ணிட்டுருக்க ஏதாச்சும் பண்ணிடுவான் அவன் பெரிய கொலகாரன்னு சொன்னதும் ஓ அப்படியா இவன் பெரிய கொலகாரனா அப்படின்ற சரி அவனுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்படின்னா நான் பக்கத்தில் போகணுமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். என்னடா இவன் பைத்தியமானு சொல்லிட்டு எல்லாரும் பேசினா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு நாங்கள் வந்து கத்திச்சிக்கா. ஹீரோ பண்ணதுமே வந்தால் இந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு எங்கே பேசும்போது தான் நீ என்னை போட்டு தள்ளுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டுச்சேக்கான். பக்கத்தில் வராத நான் கொண்டுருவேன்னு சொன்னால் அவன் கையில் இருக்க கண்ணை இவன் கைக்கு வர வச்சிடுறான். இப்போ அங்கே கண்ணை வச்சுட்டு அங்கே ஷூட் பண்ண போனால் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இது எப்படி இந்த மாதிரியா பண்ணணும்னு சொன்னதும் அவன் ஆமாம் பண்ணுன்னு சொன்னால் அங்கே எல்லோரும் இல்லை பண்ணாதன்னு சொல்லும் போதே அவன் ஷூட் பண்ணால் கையில் வந்துட்டு அப்படியே அந்த குண்டை பிடிச்சி விடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லோரும் ஷாக்காக இது என்னடா அதிசயம், இவன் இந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. பக்கத்துக்கு வந்ததுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு வேம கண்ணை வச்சு சுட போனால் அவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணதும் கத்தியை வச்சுட்டு அந்த பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கு. பக்கத்தில் போனதும் தள்ளி விட்டு இவன் நம்ம லின்னை காப்பாற்றி அப்படியே அங்கே பறந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னடா பயங்கரமான ஆளாக இருக்கானே, மேஜிக்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க அவளை பார்த்ததுமே தாத்தாக்கு அங்கே ரொம்ப உட முடியாமல் இருக்கிறதெல்லாம் பற்றி இவன் மனசில் பேசினதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு ஏன் தாத்தா உட முடியாமல் இருக்குது இவனுக்கு எப்படி தெரியும், ப்ளீஸ் எங்கள் தாத்தாவை நீ எப்படியாச்சும் காப்பாற்று, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா. அப்படியா நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே ஒரு மெடிசனை கையில் கொடுத்து சரி ஓகே அவர் கொடுத்துருக்கு இந்த மெடிசனை அவர் உடம்புல இருக்க பாய்சன் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி விடுறான். ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நான் கண்டிப்பாக உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன், நீ என்னோட தாத்தாவோட உயிரை மட்டும் காப்பாற்றிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது
காரில். வாவ், இது எப்படி வந்துட்டு காராக இருக்குது, பெரிய பீஸ்டாக இருக்கும் போலயே, நான் இந்த மாதிரி கார் கண்டிப்பாக வாங்கி ஆகணும், எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணுறான். அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் அவட்டையே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. ஸோ அவங்க சிஸ்டர்ஸ் வந்துட்டு டே எப்படா உயிரோடு இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் என்ன எனக்கு விட்றீங்களா, நான் செத்து போகணுன்னு சொல்லிட்டு பேசினதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, 12வது மாடியிலேருந்து கீழே குதிச்சேன், ஒரு அடி கூட படலையான்னு சொன்னதும், நான் எங்கே குதிச்சேன், நான் கீழே தான் இறங்குனேன் அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். சரி வான்னு சொல்லிட்டு போனால் இவனை பார்த்தா நகல முடியாமல் படுத்து கிடக்கா. அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள தூக்கிட்டு போயிடுறாங்க. செக் பண்ணி பார்த்தா டாக்டர் அங்கே என்ன என்னை பார்த்தா உங்களுக்கு லூஸ் மாதிரியா இருக்குது, 12வது மாடியிலேருந்து கீழே குதிச்சான்றீங்க, ஒரு சின்ன கீரல் கூட இல்லை அப்படின்ற சொல்லிட்டு போகிறாரு. அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னமோ பேசுனதுமே ஐ திங்க் சிஸ்டர் இவனுக்கு ஏதோ அடிபட்டு லூஸ் ஆகிட்டான் போலன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கேட்குறா சரிப்பா எப்படி நீ மேலேருந்து குதிச்சேன்னு சொன்னதும், இப்படி தான் குதிச்சேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே அதெல்லாமே பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேட்டேன்னா கண்டிப்பாக நீ கேட்குறத நான் வாங்கி தரேன்னு சொன்னதும், வெளியே ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது, எனக்கு அந்த கார் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அவங்க சிஸ்டர் அது வந்துட்டு நம்ம லூக்காக வாங்கினது, நீ எப்படி கேட்ப அப்படின்ற சொல்லி கேட்டா உடனே லூ வந்து ஆக்டிங்கை போடுறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம பிரதர் ஆசைப்பட்டார்னா நீங்கள் அதை வந்து அவருக்கு கொடுங்கன்னு சொன்னதும், உனக்கு அப்போ ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லிட்டு உடனே அதை பிடிங்கி வச்சுக்கிறான். ஐயோ ஏன் காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வயிற்றுச்சல் ஆயிடுச்சுக்கு. சரி விடு, நான் உனக்கு வேற வாங்கி கொடுக்குறேன், அவன் இதை வச்சுக்கிறட்டுன்னு சொல்லும்போது, வந்ததுமே இடத்த பிரிக்கிறியாடான்னு சொல்லிட்டு இவன் கோமாயிட்டு வேமா அங்கே வந்து போனதும் அவங்க சின்ன சிஸ்டர் வந்தா சும்மா இரு, சந்தோஷத்தை கெடுக்காத அப்படின்றதாவே சொல்கிறான். வாவ், இதை வச்சு நான் ஓட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமாயிட்டே அங்கே வந்து பார்த்தா மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சூசைட் ட்ராமா பண்ணிகிட்டே இருக்கான். அவங்க தேர்டு சிஸ்டர் அங்கே வந்துட்டு இப்போ ப்ளீஸ் நீ அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டேக்கா, ஃப்ராடு பையன் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுறதுக்காக எப்படி ஆக்ட் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் இவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுது. என்ன நீ வாய்க்கு வந்தபடி லூவை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லைன்னு சொல்லும் போதே அவங்க சிஸ்டர் வந்து நடந்ததை சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு என்ன இவன் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. சிஸ்டர் பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, எல்லாத்தையுமே கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போகிறா. இப்போங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டதும் எனக்கு நான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, உண்மையான பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு பேசலாம், குதிக்கிறதுனா குதிக்க வேண்டியதானே, எதுக்காக ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசும்போதே அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. தயவு செஞ்சு நீ குதிக்காத கீழே இறங்கி வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் நான் கண்டிப்பாக வர மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே, ஏன்டா வந்து வரவங்களே அந்த பையனை என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சி திட்டுறாரு. பார்த்தா தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, நீ தானே என்னோட உயிரேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஆஹா என் ஸ்டெப் வந்து இருக்கு, இவனுக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும், டேய் முட்டா பையன் என்னடா சொன்னேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டதுமே நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிஸ்டர் அப்பா அவன் சொல்கிற சில விஷயங்கள் உண்மையாக இருக்க சான்ஸ் இருக்குப்பான்னு சொன்னதும், அப்போ இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காதுப்பா, அவன் ஏதாச்சும் உளறி இருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இவன் நான் உங்களோட பயாலஜிக்கல் பிள்ளை இல்லை, நான் பேசாமல் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும், நான்சென்ஸ் மாதிரி பேசாத, அவன் பயாலஜிக்கல் பிள்ளையா இருந்தால் என்ன, நீ வந்துட்டு எங்களோட சொந்த புள்ள தான், நீ இறங்கி வா அப்படின்ற சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாருமே அதே வார்த்தையே சொன்னதுமே எப்படி வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு பேசுகிறான். மன்னிப்பு கேள்றான்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன் மன்னிப்பு கேட்க அப்படின்ற சேர்த்து காட்டியை காட்டிட்டு வேணுன்னே அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இறங்கி வான்னு சொன்னதுமே அம்மா பிள்ளையுமே அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக் விட்டு பார்த்துட்டு இருக்காங்க வில்லத்தனமா. அதை பார்த்துட்டு எப்படி வந்து ட்ராமா பண்ணுறாங்க பாரு, தப்பான உறவு வச்சுக்கிட்டு அம்மா பிள்ளைன்னு வெளியே சொல்கிறது உள்ளே பண்ணுறதுல அசிங்க முடிச்ச வேலைன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே டோட்டலாக குடும்பத்தில் ஷாக் ஆகி போயிட்டு அவங்க அப்பா என்னம்மா இதெல்லாம் உண்மையா அம்மான்னு சொன்னதுமே, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கண்டிப்பாக இருக்காது, அவன் நம்ம பிரதர், அவங்க அது நம்ம ஸ்டெப் மதர்ப்பா அப்படின்ற சொல்கிறாங்க. இவன் ஏதோ வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கான், முட்டாள் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கான்ப்பா அப்படின்றத சொன்னதும் அவரால் எதுவுமே பண்ண முடியலை. வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்றத சொன்னதும் வீட்டில் போய் ஃபுட் எல்லாமே பார்த்துட்டு ஆஹா எப்படி எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுச்சேக்கான். அந்த லின்சியோட காலை அப்படி தட்டி விட்டுட்டு சிரிச்சுட்டு வெளியே போனதும் இந்த லேடியுமே எனக்குமே முக்கியமான வேலை இருக்குங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போனான். இவன் பார்த்தாங்க சாப்பாடு எல்லாமே என்னோட தேர்டு சிஸ்டரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து அவனோட கட்டிலுக்கடியில் வச்சுட்டு இருக்கான். அப்படின்னா தான் அவனை மாட்டை வச்சு அசிங்கப்படுத்தி ஒருத்த முடியும்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இதெல்லாமே யோசிச்சு பார்த்ததுமே அவங்க வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு
பாங்க நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு கேட்டா, நீ இப்படி வந்துட்டு உன் சிஸ்டர்ட்டே தப்பான எண்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவியாடா அப்படின்ற சொல்லிட்டு வாழைக்கு இருந்தபடி திட்டினதும் அவங்க அப்பா என்னடா இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டா, நான் வந்துட்டு அவள் ரூம்க்கே போகல, நான் போய் எப்படி எடுத்து வைக்க முடியும்னு சொன்னதும் அப்போ நாங்களாவே எடுத்து வச்சோம், இவனை மாதிரி ஆளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்ததே தப்பு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு பேசினான். இவன் அங்கே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்களோட ரூம்லே இவங்களோட ட்ரெஸ்ஸு ஏகப்பட்டது அங்கே கிடக்கும், 2 பேத்துக்கு தான் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. மாடிக்கு பார்த்தா இந்த லேடி தனியாக அங்கே அவனோட ரூமுக்கு போய் அவன் கூட சேர்ந்து தப்பான உறவில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போங்க இதை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீ பண்ணதுக்கு ஒழுங்காக சாரி கேளு, இல்லை நான் போலீஸை கூப்பிட்டுருவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நான் உன் செகண்ட் சிஸ்டர்டா, நீ எப்போ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா, இதை எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஃபஸ்ட்டு இவனோட ரூமை செக் பண்ணிப்பாரு, இன்னும் ஏதாச்சும் மறைச்சி வச்சுருக்கானான்னு சொல்லும்போது, நான் எதுக்காக மறைச்சி வைக்கிறேன், நான் என்ன ஒன்றை மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே செக் பண்ணி பார்த்தான்னு தான் தெரியும் அப்படின்றத சொன்னதும் லேடிக்கு பயமாயிருது. ஐயோ நம்ம வந்துட்டு அங்கே நம்மளோட இன்னர்வியர்ஸ் எல்லாம் கழட்டி போட்டிருந்தோமே, மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ரூமில் ட்ராஸ்லாம் வச்சுருந்தேன், அதை எடுத்து போட்டியான்னு சொல்லிட்டு கேட்டால் உடனே வேமா இவங்க கிளம்பி அங்கே தூக்கிட்டு போனதும் எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் இப்போ வந்துட்டு அந்த பெட்டியை காமிங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் ஓப்பனே பண்ண விட மாட்டான், ஜஸ்ட் இதுக்குள்ளே குப்பை தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பெரிய சிஸ்டர் அதை காமின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வந்துட்டு காமிச்சு பிடிச்சி இழுத்தா அது ஃபுல்லாக கொட்டி போயிட்டா. உள்ளே வந்துட்டு இன்னர் வியர்ஸாக இருக்குது. என்னடா இதெல்லாம் வந்துட்டு யாரோடது, அப்போ நீ வந்துட்டு உன் சிஸ்டரோட எடுத்து வச்சியாடான்னு சொல்லிட்டு ஆளுக்கு அங்கே பயங்கரமாக வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போங்க நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னதும் இந்த லேடி பயந்து போயிட்டு, வேஸ்ட் ஆனது நான் வாஷ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் போட சொன்னேன், ஒருவேளை அது அங்கே ரூம்லேயே வந்துட்டு மிஸ் ஆகிருக்கலான்னு சொல்லிட்டு இந்த லேடி உடனே ட்ராமா பண்ணி பேசிடுறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு என்ன வந்து இப்படிலாம் பேசுவீங்க, அது வந்துட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னதும், பட் ஆனால் வந்துட்டு அவனோட ரூமில் எப்படி போகும், உங்கள் ரூமில் தானே இருக்கும்னு சொன்னதும் ஐ திங்க் வேலை பார்க்குறவங்க ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதர் ஏதோ ஒரு ட்ராமா பண்ணி அங்கே வந்துட்டு எல்லா பேச்சையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிட்டுச்சேக்கான். ஸோ அப்போங்க ரிப்போர்ட் வந்து கிடச்சிருது, இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுருக்கிறது உண்மைதான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சொன்னது எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவங்க இன்னொரு சிஸ்டர், என்னப்பா இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றேன்னு சொன்னதும் கரெக்டாக சொல்லிட்டு இருக்க, 2000 வருஷமாக நான் சாப்பிட்லன்னு சொல்லும்போதே அவங்க அப்பா வந்துட்டு பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதரை பற்றி திரும்ப தப்பாக சொன்னதும் என்னடா பண்ணுற அப்படின்ற செட்டு கோவப்பட்டதுமே ஐயோ சூப்பர் கொட்டிட்டாரேன்னு சொல்லிட்டு அழுகுறான். இப்போ இவங்க வந்துட்டு எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா, ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அங்கே அசிங்கம் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர், அப்பா இப்போ ஆஃபீஸ்க்கு தான் ஸ்டெப் மதர் போனாங்கன்னு சொன்னதும் சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போனதுமே கையங்களவுமா பிடிக்க போகிறீங்களா, நானுமே வரேன்னு சொல்லிட்டு இவனுமே போயிட்டேக்கான். இப்போ அங்கே கார் வந்து டிராஃபிக்கில் போய் மாட்டிக்குது. ஐயோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கேப்பா கவலைப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு காரை அப்படியே வந்து மேஜிக் மூலமாக பறக்க விட்டா ஊரே அதை பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரியலை. அங்கே வந்து ஆஃபீஸ்க்கு போனால் கரண்ட் இல்லாமல் லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டுது. இப்போ என்ன உங்களுக்கு கரண்ட் தானே வேணும், நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறான். இப்போ என்ன பார்த்துட்ருக்கீங்க வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. பார்த்தா இந்த லின்சியும் இவனுமே சேர்ந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக இல்லாத டவுட்டு திடீர்னு எப்படி வந்துச்சு, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் காரணம் அந்த சென்சியாக தான் இருப்பான் அப்படின்றா சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் உள்ளே போக விடாமல் ஸ்டாப் பண்ணால், ஆஃபீஸில் இன்னாத்தில் உனக்கு என்ன வேலை இருக்குது, தள்ளி போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு வேகமாக கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. சோல்டரை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். அப்போங்க என்னாச்சு, இந்நேரத்தில் இங்கே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்றத செட்டி கேட்டால் இவன் மறைஞ்சு அங்கே நின்றுட்டுருக்கான். அப்போங்க அம்மா டயர்டாக இருக்குன்னு சொன்னாங்கப்பா, அதான் வந்து சோல்டர் அமுக்குறேன்னு சொன்னதும் டோட்டல் குடும்பமே அவனை பார்த்து முறைச்சதுமே என்னை பார்த்து ஏன் முறைச்சிட்ருக்கீங்க, அவன் சேர்க்கடியில் ஏன் மறைஞ்சு நின்றுட்டுருக்கான், அவன் அசிங்கம் வெளியே தெரிஞ்சிருந்தான், வேணா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா ஷாக்காகி போயிட்டு என்னடா பண்ணிட்டுருக்க, ஒரு ஷோட்டில் என்னத்தெல்லாம் மறைச்சிருக்க, வந்துட்டு கலெக்டராக பார்க்க அப்படின்ற செட்டி கேட்டா. அப்போ அங்கே ஐயோ அசிங்கமாக போதே அப்படின்ற செட்டி நம்ம ஹீரோ பார்த்தா இந்த லென்ஸு பயந்து போயிடுறாங்க. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா, கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி பேசுகிறீங்க, நான் அவன் கூட போய் தப்பான உறவில் இருப்பானான்னு சொன்னதுமே நீ வந்து ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதா, அப்படிலாம் நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை, நீ வந்துட்டு கலட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் ஆயிரும்னு சொன்னால் அப்போ அங்கே அவங்களுக்கே ரொம்ப பயமாகி போயிடுது. இவன் சொன்னது உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒழுங்காக நீ இதை கலட்டுறான்னு சொன்னால் இவன் பயத்தில்
அவன் பாட்டு அங்கே வந்துட்டு யூரின் போய் வச்சிடுறான். அப்போங்க நான் வந்துட்டு யூரின் அடக்கிட்டு இருந்தேன் உங்களுக்காக, நீங்கள் இப்படிலாம் பேசி கடைசியில் என்னை பயத்தில் பண்ணிட்டீங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி என் மேலே டவுட் படுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அப்பா சாரி சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்து தொலை அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த சென்சி தான், நம்ம கண்டிப்பாக அவனை சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ லின் குரூப்போட சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகணும், அது மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ நம்ம மிகப்பெரிய பொசிஷனுக்கு போயிடலாம். இந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆல்ரெடி என்னோட பேரில் மாற்றுறதுக்குமே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாக சேர்க்கும்போது இங்கே நம்ம ஹீரோக்கு லின் கால் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மெடிசனால் எங்கள் தாத்தா வந்து பொழைச்சிட்டாரு, நான் உங்களை மீட் பண்ணணும் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம சொல்கிறான். எல்லாருமே சேர்ந்து ஏற போகும்போது பார்த்தாங்க நம்ம லின் வந்துட்டு அவனை பிடிச்சதுமே பாங்க அவங்க சிஸ்டர் என்னப்பா இவனை பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு சுற்றுது போலையே அப்படின்றத சொல்லிட்டு எத்தி அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே இருறான்னு சொல்லிட்டு போனால் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திச்சிக்கான். அப்போங்க நம்ம லின் கையை பிடிச்சிட்டு ஹாப்பியாக பேசினா நான் உங்களுக்கு ட்ரபுள்லாம் க்ரியேட் பண்ண விரும்பலப்பா, நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்கிறீங்க ஓகே, பட் ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பான்னு சொன்னதும் அப்போ அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப அப்பாய் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்னை பிடிக்கலையா இப்படி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வாங்க என் தாத்தாட்ட பார்க்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும் உங்கள் தாத்தா ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாரு. அவனை பார்த்துட்டு என்னோடய பேத்திப்பா ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படியாச்சும் இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடணும்னு ஆசை. நம்ம பேத்தி வந்துட்டு ரொம்ப அவனை லைக் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லிட்டு புரியுது. மறைமுகமாக என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, இவனுக்கு புரியாமலாம் இல்லை, புரிஞ்சாலுமே புரியாத மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஷென் ஃபேமிலியோட பையன் தானே, இந்த சொத்து எல்லாமே என்னோட பேத்திக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. புரியுது, உங்கள் பேத்தி என் தலையில் கட்ட பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு சரிப்பா நான் இப்போ வந்துட்டு கிளம்புறேன் அதான் சரியாக இருக்கும், இல்லைனா விஷயம் வேற லெவலுக்கு போயிடும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அங்கே வந்து அவன் கண்ணுக்கு இந்த தாத்தாவோட பிரதர் அங்கே இவளையும் அவரையுமே கொலை பண்ண போகிற விஷயம் எல்லாமே தெரியுது சொத்துக்காக. ஸோ அதெல்லாமே அவன் யோசிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்னு கேட்டா தாத்தா அவனோட இன்னர் தாட்ஸை நம்மளால் கேட்க முடியும் தாத்தா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. ஓகே நான் வந்துட்டு இப்போ லேட் ஆயிடுச்சு, நான் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், இந்த இல்னஸ்க்கு இந்த மெடிசனை சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க உடம்புல இருக்க நோயுமே குணமாயிரும்னு சொல்கிறான். என் பேத்தி அப்படின்ற செட்டு பேசினதும் நான் வரேன் தாத்தான்னு பயந்துட்டு போனதுமே என்னை வந்துட்டு அவருக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலையானதுமே அப்போங்க நம்ம தாத்தா நீ அவனை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவனை உனக்கு எப்படினாலும் நான் மேரேஜ் பண்ணி வச்சிருவேன், உனக்கு பர்ஃபெக்டான பையன் அவன் தான் சொன்னதும் அதை கேட்டு அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிறகு இங்கே இவங்க ஸ்டெப் மதர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா சார் வந்துட்டு பிஸியாக இருக்கார் மேடம் பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வெளியே வந்ததுமே இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை பார்க்க போகிறேன்னு போயிட்டு அசிங்கப்பட்டு வந்துட்டானான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லி கேட்டால் என்ன அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாருப்பா, அவங்க பேத்திக்கு என்ன கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு வேற ஆசைப்பட்டாரு, அதனால தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்ற சொன்னதும் ஒன்றை போய் அவங்க பேத்தி கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சாரா, மரியாதையை போடான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க. ஸோ திரும்ப கூப்பிட்டு வந்ததுமே பேசுகிறதுக்காக ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுமே கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்படி ஷென் ஃபேமிலியோன்னு சொன்னதுமே அவருக்கு ஹாப்பியாக இருது. இவங்களை பற்றி தெரியாமல் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ராஜெக்டில் சைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பையனையுமே என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசையாக பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருது. அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் எல்லாரும் முன்னாடி வச்சு இந்த கம்பெனியவே நான் அவன்கிட்ட ஒப்படைக்க போகிறேம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க என் பையனை வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்க பேத்தியை கல்யாணம் பண்ணணும்னு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இவனை நினச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை, என் பாட்டு அங்கே நாடகம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே அந்த பார்ட்டிக்கு நம்ம கண்டிப்பாக போகணும்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோ நானுமே வரலாமான்னு சொல்லி கேட்டால் உனக்கெல்லாம் ஒன்றும் அனுமதி கிடையாதுன்னு சொன்னதும் பாவம் இந்த குடும்ப சொத்தை 2 பேரும் ஆட்டைக்கு போட்டு எப்படி போகிறது தானே பார்க்குறீங்க, ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்து அந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டுங்க பேசும்போது அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் வந்து எங்கடா பேசாமல் வராமல் இருக்கலான்னு ஐடியா பண்ணுறியா, கண்டிப்பாக நீ தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த பார்ட்டியுமே வந்துடுது. அப்போங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கா பார்த்தியா அவள் தான் லீன், எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணிடு, சொத்து எல்லாமே உனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் அப்போங்க அதை கேட்டுட்டு அவனுக்குமே ஹாப்பி ஆகிடுச்சுக்கு. ஸோ நம்ம ஹீரோங்க வந்ததுமே ஹாப்பி ஆகிட்டு அந்த பொண்ணு அங்கே கையை காமிச்சா எனக்கு
எனக்காக தான் வெயிட் பண்ணுறா அப்படின்ற செய்தி இவங்க ட்ரிங்க் எல்லாம் எடுத்துகிட்டு அவட்ட போனால் இவன் விலகிக்கிட்டு போனதுமே நான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னதும் எனக்கு ஆல்கஹால் அலர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே ட்ரிங்க் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கா. என்ன இங்கேயும் அந்த சென்ஸுக்கு தான் மரியாதையான்னு சொல்லிட்டு லூக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே பொண்ணு வர்றாவா போகலான்னு சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே இவன் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணா. என்ன உங்களுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கலையா, ஏன் இக்னோர் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்றத சொன்னதுமே அங்கே தாத்தா வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. இவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு ட்ரிங்க்கெல்லாம் குடிச்சிட்டு ஏன் இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போனால் இவங்க ஸ்டெப் மதர் உடனே அங்கே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீங்கள்மே வந்து ப்ராப்ளம் பண்ணலான்னு பார்க்குறியா, அந்த பொண்ணு கூட போய் உனக்கு என்ன சவகாசம் பேச்செல்லாம் கேட்குது, தேவையில்லாமல் நீ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போங்க அவரே வந்துட்டு என் பேத்தியை கட்டிக்கோன்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே அவர் பேத்தியை கட்டிக்க கேட்டாரா, அவர் என்னதான்டா கல்யாணம் பண்ணிக்க கேட்டாருன்னு சொன்னதும் ஐயோ அது வேற எப்போ நடந்துச்சுன்னு செய்திவே பேசினதும் மரியாதையோடு இருந்துக்கோ, இங்கே வந்து ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த டீல் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஆப்பு வைக்கிறோம் பாரு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர கோவப்படும் போது ரூமே பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து டேய் அவன் உன் பிரதர் எப்பரா வாய்க்கு வந்தபடி பேசுகிற அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே உடனே சிஸ்டர் எனக்காக நீ இவ்வளோ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாகறாங்க. ஸோ தாத்தா பார்த்தா நான் வந்து கல்யாணம் பண்ணலாம் நான் ஐடியா பண்ணிட்டேன் அங்கே ஷேன் ஃபேமிலியில் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் என்னை கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷமாயிட்டேக்கான். அவங்க ஃப்ரெண்ட் எல்லாமே வந்துட்டு நீ தான்ப்பா இந்த குடும்பத்தோட ஹையர்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோ பூராமே இடியட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவங்க ஃப்ரெண்ட் அவனை கத்தி வச்சு குத்த போனால் அவன் மேலே எந்த அட்டாக்குமே ஆகலை. அப்போ அங்கே கத்தியை எடுத்து அப்படியே வந்து திருகி உடச்சி விட்டுட்டு அட்டாக் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதும் அவங்க சிஸ்டர் என்ன இதெல்லாம் எதுக்காக நீ இப்படி உன் பிரதரை பண்ணுறான்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை பிரதர் அவன் தானே பண்ணான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ நீங்கள் போய் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு நாங்கள் லின்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குருவோன்னு சொல்லிட்டு உடனே அங்கே நம்ம லூவை போய் அங்கே கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. தாத்தா நம்ம வந்துட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை இந்த குடும்பத்தோட ஹையராக அறிவிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அவன் கோவப்பட மாட்டான், அவன்கிட்ட கேட்காமேன்னு சொன்னதும் அதெல்லாம் கோவப்பட மாட்டாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனை பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு பார்த்தேல என் லைஃப்பில் எப்பயுமே நான் வின்னராக தான் இருப்பேன், நீ என் முன்னாடி நீடன் பண்ணிட்டு எப்பயுமே வந்துட்டு காசுக்காக பிச்சை எடுக்கணும் அப்படின்ற சரி ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ நான் ஏன்டா அப்படி வந்துட்டு நீடன் பண்ணிட்டு இருக்க போகிறேன், நீ தான் கூடி சீக்கிரம் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு இருக்கான். வந்து நிற்கும் போது இவனதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே இருக்க எல்லாருமே இவன் தான் இந்த குடும்பத்தோட ஹையராக இருக்க சரியான பர்சன் அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசுகிறான். நம்ம லின் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டால் அப்போங்க டே நான் எங்கடா உன்னை லவ் பண்ணுறேன், நான் சென்சியடா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் அவன் பார்த்தா கேக் எடுத்து சாப்பிட்டுச்சேக்கா. அட பாவி உனக்கு வந்துட்டு ஏன் மேலே அக்கறை இல்லாமல் இப்போ கூட நீ அடுத்த வேண்டிய என்னை விட்டுட்டு நீ இப்படியாடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன்ட்டு சண்டைக்காக போகிறா. ஸோ அப்போங்க என்னாச்சு உனக்கு என்ன பிரேக்கப் ஆயிடுச்சா கண்டுக்காமல் விட்டுருக்கான்னு சொன்னதும் லவ் பண்ணால் தானே பிரேக்கப் ஆகுறதுக்கு, நான் எங்கே லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டா என்னடா பேசுகிற, லின் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல் அவங்கள போய் ரிஜெக்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டா நான் ரிஜெக்டும் பண்ணலை ஓகேவும் பண்ணலையே அப்படின்ற விஷயத்தான் சொன்னது. அவங்க சிஸ்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் இடியட் மாதிரி ஏன்டா பேசுகிறேன்னு சொன்னால் லின் கோவமாயிட்டு ரொம்ப டூ மச்சாக பண்ணிட்டுருக்கா, ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கலையாடான்னு சொல்லிட்டு கேட்டால் ஆளுங்க எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதர் நீங்கள் என்ன வந்துட்டு அவனை போய் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அவன் அனாத ஆசிரமத்தில் இருந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு அறிவு இருக்காது அப்படின்ற சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா அவன் ஒரு ப்ளே பாய், அவன் ஒரு வில்லே, அவன் நல்லவன் கிடையாது, ரொம்ப மோசமானவன், என்ன மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்களை செடியூஸ் பண்ணி ஏமாத்துறான், எங்கள் அம்மாட்டையுமே மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு என்னத்தையும் வாய்க்கு வந்தபடி வந்துட்டு அள்ளி வீசிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அங்கே ஆளுங்களை பார்த்தாலே அவருக்கு என்ன கண்டா பிடிக்க தெரியாது. அவர் அங்கே கோபம் ஆகிட்டு ஐ திங்க் இந்த ரெண்டு பேர்த்தையுமே அடித்து வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே அப்போங்க இப்போ பாரு உன் நிலமேன்னு சொல்லிட்டு கேட்டால் தாத்தா நீங்களாவே வந்து கூட்டிகிட்டு வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் இதாண்டா உனக்கு நிலமன்னு சொல்லிட்டு அந்த லூஸ் சொன்னால் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி தாத்தா அரைஞ்சிடாரு. நான் சென்சியை வெளியேற்ற சொல்லலடா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தான் வெளியேற்ற சொன்னேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்கள அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ
ரொம்ப மோசமான ஆளுங்க, எனக்கெல்லாம் கண்ணா தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் ஆமான்னு சொல்கிறான். இப்போ உனக்கு என்ன ஹாப்பியான்னு சொன்னதும் ஹாப்பின்னு சொல்லும் போதே போதுன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ மோசமானவங்கள அவங்க இருப்பாங்களா, 2 பேத்துக்குள்ள அஃபேர் வேறு இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே ஒன்றுமே புரியலை. பாங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ நீ வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லி ஆகணும். என்னை நீ லைக் பண்ணுறியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் மேலே அங்கே வந்துட்டு பிங்க் கலரில் ஒளிவட்ட தெரியுது. ஓ கடவுள், எனக்காக படைச்சி விட்ட பொண்ணு இவதானா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே ஆமாப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் அந்த பொண்ணுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது. அப்படின்னா ஓகே, லின் குரூப் இதுக்கப்புறம் இவனுக்கு தான் சொந்தம், இவன் தான் இந்த கம்பெனியோட நியூ சிஇஓன்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு இதுக்காக தானே நான் எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், பட் கடைசியில் நீங்கள் என்ன வந்துட்டு இதில் மாட்ட வச்சுட்டிங்களான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமான அவன் ஷாக்காகி போயிடுறான். என் சிஸ்டர்ஸுமே இங்கே இருக்காங்க, என்னால் எதுவும் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுச்சேக்கான். ஸோ அப்போ இவ்வளோ நடந்திருக்குன்னா இப்போ என் புருஷன் வந்துட்டு என்னை சீட் பண்ணுறான்றது உண்மையாக தானே இருக்கும். நம்ம இப்போ உடனே அங்கே போய் ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அவங்க சிஸ்டர் அங்கேருந்து போயிடுச்சேக்கா. இவனுமே பின்னாடியே விட்டுட்டு வேமா போயிடுறான். அப்போ அங்கெல்லாம் அவன் போனதுக்குன்னு சொன்னதும் தாத்தா அவரை பற்றி எனக்கு புரியும், நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறேன் தாத்தான்னு இவ சொல்கிறா. அவருக்குமே அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிருது. நாளைக்கே போய் சொத்து எல்லாத்தையும் அவனோட பேரில் மாற்றி கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவன் இங்கே ஒரு லேடியோட சேர்ந்து அங்கே கனெக்ஷனில் இருக்கும்போது அங்கே வந்துடுறாங்க எல்லாருமே. என்னடா நினச்சிட்டு இருக்க, இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில் என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கோவப்பட்டதுமே அங்கே 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சு, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பேபி கூட பிறக்கல, அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேபின்னு சொன்னதும் கம்பெனி எல்லாமே நான் கொடுத்தது, ஏன் சொத்தை வச்சுட்டே என்னை ஏமாத்துறியான்னு சொன்னதுமே பேபி பெற்றுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன், குழந்தை பேர் தான் நான் விரட்டி விட்டுருவேன்னு சொன்னதுமே அடப்பாவி என்கிட்ட எவ்வளோ ஆசை வார்த்தை காமிச்சு என்ன மோசம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படுறா. இப்போ என்ன மன்னிச்சிரு பேபின்னு சொன்னதும் கோமாயிட்டு போட்டு அங்கே பயங்கரமாக அங்கே அடி வெளுத்து விட்றாங்க எல்லாருமே சேர்ந்து. ஏமாத்துக்கார பையலேன்னு சொல்லிட்டு உனக்கு டைவர்ஸ் தண்டான்னு சொல்லிட்டு போனதும் போட்டு அவங்க சிஸ்டர்ஸ் போலன்னு பிளந்து விட்டாங்க. வீட்டில் வந்துட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. தாத்தாவும் நம்ம லின்மே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஏன்னா இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே மூஞ்செல்லாம் மாறி போய் உட்காந்துச்சேக்கான். ஐ திங்க் என் தலையெழுத்துக்கு எல்லாத்தையும் கட்ட வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன பேசிகிட்டு இருக்க, வெட்டிங் டேட்டை பற்றி நான் வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற சொல்லும் போதே தாத்தாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இது உனக்கு தான் சொந்தம் இனிமேல்னு சொல்கிறாரு. அப்போங்க 2 பேர் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே நான் இன்னும் 2 days டைம் தரேன், அதுக்குள்ளே யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னால் அங்கே எதுக்காக அவ்வளோ டைம்லாம் உடனே நம்ம வெட்டிங் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கே பேசும்போது அது சரிதான், நான் உடனே கூட பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். பட் மனசுக்குள்ளே எத்தனை வந்து எனிமீஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சா நம்ம எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் அந்த லூ அவங்க ஹீரோவோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாருமே அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணுறாங்க. உங்கள் பிரதர் இப்போ சென்சியை தூக்கி அந்த கம்பெனியோட சிஇஓவாக மாற்றிட்டாங்க, நீங்கள் இப்போயுமே வாய மூடிட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணேன், தோற்று போன தோத்தாங்குழிங்களை எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு நான் எதுவும் பண்ணுறதுக்குலன்னு சொல்லிட்டு பேசும்போது நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதில் முடிவெடுக்கலைன்னா கையை விட்டு எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் அலைய வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருந்தாலுமே அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தாலுமே சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், கல்யாணத்தை அதுவுமா எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க சிஸ்டர் எல்லாம் காரில் போயிட்டு இருந்தா இவன் பெரிய ட்ராக்கை கொண்டு வந்துட்டு அங்கே ஆக்சிடென்ட் பண்ண வந்தா நம்ம ஹீரோவை சக்தியை யூஸ் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு மட்டுமே ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா கார் அடிக்க வந்தான், காருக்கு எதுவுமே ஆகலை, பட் அவனும் ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்கான், போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க சிஸ்டர்ஸ் பயந்து போயிட்டு என்ன வந்து பண்ணது லூவா, என்னால் நம்ப முடியல, அவன் இவ்வளோ தூரத்துக்கு மோசமாகிட்டானான்னு சொல்லிட்டு பேசும்போது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிஞ்சுட்டு நான் இப்போ உடனே போய் காப்பாற்றணுமேன்னு சொன்னால் கார் எடுக்கலான்னு சொன்னதும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை சிஸ்டர் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி மறைஞ்சிடுறான். பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட ஸ்டெம்பாதரும் அவங்க பிரதருமே அந்த தாத்தாவையும் அவளையுமே அங்கே பிடிச்சி வச்சுருக்காங்க மாடியில் பண்ணிச்சேக்கா. அவள் உனக்கு தானே பேத்தி, நீ இப்படிலாம் பண்ணலாமான்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும் பிக் பிரதர், அப்பாவுக்கு எப்பயுமே உங்களுக்கு மட்டும்தான் கண் இருந்துச்சு, எனக்கு எந்த சொத்தையுமே குடிக்கல, கடைசியில் நீங்கள் வந்துட்டு புள்ள பெற்று வச்சு அது ஒரு பிள்ளையை பெற்று வச்சு சொத்தெல்லாம் இப்படி பரம்பரையாக உங்களுக்கே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க ஸ்டெப் மதருமே இப்போ உங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் பின்னாடி
பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானே, ஏன் இப்போ அவன் வந்து காப்பாற்ற வரலையா அப்படின்ற செட்டு கேட்டால் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு, இந்த ஜென்மத்தில் கண்டிப்பாக உன் கூட என்னால் சேர முடியாது, அடுத்த ஜென்மன் இருந்தால் நம்ம வந்துட்டு சேரலான்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவளுமே மாடியிலேருந்து அங்கே கீழே விழுந்துடுறாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே அவங்கள பிடிச்ச காப்பாற்றி கீழே நிற்க வச்சு விடுறான். அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. தாத்தா 4வது மாடியிலேருந்து கீழே வந்து நான் செத்து போலையான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சேக்கு. மனுஷனே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நீ தெய்வம்டான்னு சொல்லிட்டு பேசுகிறான். இவங்க 2 பேர் கீழே வந்து பார்த்துட்டு எப்படா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. டே சென்சி இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீங்கள் திருந்துவீங்கன்னு பார்த்தேன், பட் நீங்கள் திருந்தவே இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு அவங்க மேலே தன்னோட சக்தி யூஸ் பண்ணால் அவங்க அங்கே மயக்கமாயிடுறாங்க. ஸோ அப்போங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் தூங்கிட்டு இருக்காங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சேர்த்தவங்க கூப்பிட்டதும் தாத்தா எங்கே ஓடிச்சுக்கா, இங்கே உள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, 2 பேருமே சேர்ந்து இப்போ உடனே போய் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் பண்ணிட்டா போச்சு தாத்தான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அவங்க மேரேஜ் பண்ணுறதுக்காக உள்ளே கிளம்பி போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவி ரொம்ப சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.